வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பாருங்கள். நம்ம தலைவர் தளபதி குளத்தூரில் பிரச்சாரத்துக்கு போனப்போ என்னென்ன இடைஞ்சல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள பொதுமக்களே பார்த்துருக்காங்க. பார்த்து அவங்க கரெக்டாக கேள்வி கேட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கு இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. பல பேர் இதை பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மை தெரியட்டும். என்ன காரணத்துக்கான இந்த தளபதி பிரச்சாரத்தை 2 தொகுதியை நிப்பாட்டினார், என்னங்க சதி பண்ண காத்திருந்தாங்கிறத பொதுமக்களே நேரில் பார்த்தவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. பாருங்கள் அந்த வீடியோ பாருங்க. இப்போ விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி எதிர்கட்சி ஆளுங்க சொல்றாங்க. ஆனா கிடையவே கிடையாது. மக்கள் சாவறதுக்கு வழிகாட்டியே டிஎம்கே ஆட்சி தான். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ தேவையில்லாத பஸ் எல்லாம் விட்டுட்டே இருக்காங்க, குப்பை வண்டிங்களை விட்டுட்டு இருக்காங்க. தேவையில்லாத அவனுங்க பண்ண வேண்டிய காண்டெல்லாம் இந்த பஸ் மூலியமா எங்களுக்கு காமிச்சு விடுறாங்க. புரிஞ்சிச்சுங்களா? இங்க வயசு ஃப்ரீ பஸ் விடுறா அப்படின்ட்டு எல்லாமே டீலக்ஸ் மட்டும் தான். எதுவுமே ஃப்ரீ பஸ்ஸே இல்ல. பஸ்ஸே கிடையாது. மத்தியானத்துல பஸ்ஸே கிடையாது. நாங்க உள்ள இருக்கோம், கஷ்டப்படுறோம். அவர் ஆபீஸ்க்கு வந்தாருன்னா 4 மணிக்கு வர்றாருன்னா 11 மணிக்கே பஸ் எல்லாம் நிப்பாட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு ஓடி ஓடி பஸ்ஸுங்களை விட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அந்த பஸ்ல எல்லாம் அடிபட்டு சத்தா அந்த சாவு விஜய்க்கு தான் காரணத்தை காட்டுறதுக்காக இதை இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.